ஹரிபோல் தண்டவத் பிரணாம். நான் ஸ்ரீ நரோத்தம தாஸ் ಠಾಕೂರ್ಗೆ ஸ்ரீ ஸ்ரீ பிரேம பக்தி சந்திரிகா படிச்சுட்டு இருந்தேன். அதிலே அடுத்த ஸ்லோகம், யோகி ನ್ಯಾಸಿ ಕರ್ಮಿ ಜ್ಞಾನಿ ಅನ್ಯ ದೇವ ಪೂಜಕ ಧ್ಯಾನಿ ಇಹ ಲೋಕ ದೂರೆ ಪರಿಹರಿ ಧರ್ಮ ಕರ್ಮ ದುಃಖ ಶೋಕ ಜೇಬಾ ಠಾಕೆ ಅನ್ಯ ಯೋಗ ಚಾಡಿ ಭಜೋ ಗಿರಿವರ ದಾರಿ. நம்ம பகவான் கிருஷ்ணருக்கு பக்தி பண்ணணும், பிரேம பக்தி பண்ணணும் சொன்னால் யோகிகள் சந்நியாசிகள் மாயாவாதி, கர்மிகள் ಜ್ಞಾನಿಗಳು, ಬೇರೆ தேவதைகள் பூஜை தியானம் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு தூரம் இருக்கணும். தூரம் இங்கே தூரே தான் சொல்லியிருக்கான். தர்மம் கர்மம் துக்கம் சோகம் வேற யோகம் இது விட்டு ಗಿರಿವರಧಾರಿ ಕೃಷ್ಣನಿಗೆ ಭಕ್ತಿ பண்ணணும். இங்கே அந்நிய யோகாச்சனா சில விஸ்வநாத் சக்கரவர்த்தி ಠಾಕೂರ್ ஸ்திரீ புத்திர விஷய ஆசக்தி சொல்லியிருக்காரு. புலன் திருப்தி, விஷயங்களில் பற்றுதல், குழந்தைகளில் பற்றுதல் விட்டு. இப்போ ஒரு பக்தன் தனக்கு நல்லதாவன்னு சொன்னான். யோகிகளுக்கு தூரமாக இருக்கணும். யோகி சொன்னால் இந்த யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரணா தியானா சமாதி இந்த மாதிரியெல்லாம் இருப்பான். இவங்களு பரமாத்மாவில் போயிடணும்னு சொல்லி இவங்களுக்கு தூரத்தில் நம்ம யாருக்கு குறை பேசுறது வேண்டாம். யாருக்கு நீ உன் வேலை பண்ணு, எனக்கு என் பண்ண விடு. சந்நியாசி மாயாவாதி சன்னியாசி பார்த்து இங்கே சொல்லிட்டு இருக்காங்க. மகாதேவன் சிவன் பார்வதிக்கு சொல்லிட்டு இருக்காங்க பத்ம புராணத்தில். கலியுகத்தில் நான் தான் போய் மாயாவாதம் தொடங்கினேன். பௌத்த தர்மம்க்கு தோல்வி பண்ணுறதுக்கு வேதங்களை திருப்பி கொண்டு வர்றதுக்கு இது பகவான் விஷ்ணு சொன்னதுக்கு நான் பண்ணேன். இப்போ நம்ம புரியணும், இது ஒரு டைப்பு பௌத்த தர்மம் தான். இது நமக்கு ஒரு ஜீவನಿಗೆ கிருஷ்ண பக்தி கிருஷ்ண சேவையில் உதவி செய்யாது. இது மாயை ஒரு டைப். அவங்களும் சொல்லுவாங்க எல்லாம் மாயை தான் சொல்லி. இன்னைக்கு கர்மி சொன்னால் எப்படி சொல்கிறது, அவன் இந்த உலகத்தில் சுகத்துக்கு வேண்டி வாழிட்டு இருக்கான், அடுத்த பிரிவில் சுகம் தேடிட்டு இருக்கான். ஸ்வர்க்கம், அவன் ஸ்வர்க்கத்துக்கு மேலே போகிறது அவன் மண்டலே கிடையாது. அவங்களுக்கு கூட போனால் நம்ம சுகத்தில் மாட்டிடுவோம். நிறைய வாட்டி பெரிய பெரிய யாகங்கள் பண்ணுவான், பயங்கர விரதங்கள் பண்ணுவான். நம்ம என்ன நிறைய எனக்கு கொண்டு தான் இவர் என்ன நிர்ஜல ஏகாதசி பண்ணிட்டு இருக்காரு. நல்லது, ஹரிநாமம் பண்ணுறதுக்கு டைம் எல்லாம் நிர்ஜல ஏகாதசி. இதெல்லாம் கர்மிகள். நான் பேரெல்லாம் சொல்ல மாட்டேன்ப்பா, எல்லாம் அடி நடக்கும். சொன்னால் உள்ளே சுகத்துக்கு ஆசை இருக்குது, பயங்கர வைராக்கியம், பயங்கர பக்தி. அப்படியல்ல, பக்திக்கு அடையாளம் திருப்பி சொல்கிறேன். மாயாவாதி இது குரு மகாராஜ் சொன்னார் ஒரு வாட்டி. இப்போ உள்ள சூழ்நிலையில் கலியுகத்தில் 100-99 சன்னியாசிகளும் மாயாவாதி. நம்ம கௌடி மடத்தில் இஸ்கானில் கூட சொல்லிவிட்டார். நான் அப்படி பார்த்துட்டு இருக்கேன் என்ன சொல்லி. மாயாவாதி வேறவங்கக்கிட்ட சேவை வாங்குவான், தான் சேவை பண்ண மாட்டான். மாயாவாதிக்கு பகவானில் உண்மையாக நம்பிக்கை கிடையாது. பகவான் பேர் சொல்லி நமக்கு ஏமாத்திட்டு இருக்காங்க தான். அதுக்காண்டி நம்ம சாஸ்திரம் படிக்கிறது, நம்ம ஜபம் செய்கிறது, நம்ம பகவான் கூட கனெக்ஷன் பண்ணுறதுக்கு வேண்டி
பக்தர் சங்கம் பண்ணுறது. என்ன இது நடக்கும், சமத்காரம் சொல்லுவோம். நம்ம நிறைவாட்டி அப்படி எதிர்பார்ப்போம், அதிசயங்களை எதிர்பார்ப்போம். அதிசயம் பண்ணுறதுக்கு இங்கே வரலாப்பா, சேவை பண்ணுங்க. என்ன அதிசயம் பண்ணி என்ன ஆகிடும், ஒன்றும் ஆவலியே. நம்ம ஜீவன் நமக்கு பகவான் சைத்தன்ய மகாபிரபு ரொம்ப உயர்ந்த கருணை காட்டி இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் கொடுத்து எல்லா விஷயங்களும் கொடுத்துருக்காரு. இங்கே ஒரு முக்கியமான விஷயம், முதல் விஷயம் இதுதான். நம்ம ஜீவன், ஜீவனுக்கு அடையாளம் கிருஷ்ணனுக்கு நித்தியதாசன். நான் பகவானுக்கு சேவை பண்ணலை, நான் எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்கேன் ஜப்பம் பண்ணுங்க, இது பண்ணுங்க, என்ன பிரயோஜனம்? அப்படிப்பட்ட சன்னியாசி அல்ல, அப்படிப்பட்ட பக்தர் அல்ல. மடத்திலே கருமிகள் வந்தாச்சு. கருமிகளை சொன்னால் பகவான் பேர் சொல்லி இவங்களும் ஏதோ தொழில் பண்ணிகிட்டு இருக்காங்க. கோசாலை போடுவாங்க, புக்ஸு சேல்ஸ் பண்ணுவாங்க. கலெக்ஷன் பண்ணி கொடுத்தா கூட கமிஷன் இருக்குது. இப்போ அப்படி நடக்குது கலியுகத்தில். கோயில்கள் போடுறது, நிறைய பேர் நினச்சிருக்கா நான் கோயில் விரோதி சொல்லி. கோயில் விரோதி கிடையாது. நம்ம குரு மகாராஜ் சொல்கிறது கோயில் எங்கே போடணும், எங்கே நமக்கு 500 பக்தர் இருக்கார் ஒரு வாட்டி சொன்னார். 500 பக்தர் இருக்கும்போது நம்ம கோயில் போடும்போது 100-200 டெய்லி வந்துட்டு இருப்பான் கோயில். நம்ம போடுறது கோயில்களை பார்க்கணும். இந்த கௌடி மடத்தில் நிறைய வாட்டி யோசனை பண்ணுவேன், எங்களுக்கு மூளை இல்லையா, இப்படிப்பட்ட இடத்துல கோயில் போட்டிட்டு இருக்கான், ஆளே இருக்காது. அப்போ யாருக்கு வேண்டிய கோயில் போட்டு நம்ம வீட்டில் போட்டுடலாம், ஒரு கோயில் பூஜை பண்ணுங்க. நான் டெல்லியில் ஒரு பக்தருக்கு சொன்னேன், உங்கள் வீட்டில் ஒரு நல்ல புது வீடு போட்டுட்ருக்க, ஒரு ரூம் போடுங்க, ஏகாதசி ஞாயிற்றுக்கிழமை பஜனை பண்ணுங்க, அடுத்த வீடு ஆளை கூப்பிடுங்க, ஒரு 10-20 பேர். கோயிலில் டெய்லி 20 பேர் வரலாம் சொன்னால் அவ்வளோ பெரிய கோயில் போட்டு என்ன பிரயோஜனம் சொன்னீங்க? ஒரு கோயில் சொன்னால் அட்லீஸ்ட் கம்மி சொன்னால் 200-300 பேர் டெய்லி வரணும். இது குரு மகாராஜ் சொன்னார், நான் சொல்லலப்பா. 200-300 பேர் டெய்லி வரணும். உற்சவத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் வரணும். சண்டே ப்ரோக்ராமில் 1000 மக்கள் 500 மக்கள் வரணும். போடுங்க கோயில், யார் வேண்டாம் சொல்லிட்டு இருக்கேன். நம்ம கோயில் விரோதி அல்ல, அசிங்கப்படுத்தக்கூடாது. கோயிலில் யாரும் இல்லை, நம்ம வயசான ஆளுகள் உட்காந்துருக்கோம். இது வயசான ஆளுகளுக்கு அல்ல, நமக்கு வயசாயாச்சு. நம்ம பிளானிங் எப்படி இருக்கணும், அடுத்த தலைமுறை சொன்னால் என் பேரன் பேத்தி அவங்களுக்கு கோயில் பொறுப்பு கொடுக்கணும். அந்த வயசு உள்ளவங்களுக்கு நம்ம உட்காந்து பண்ணுங்க. அவங்களும் நம்ம ஊரில் இருக்க மாட்டான், அவங்களுக்கு கோயில் சொன்னாலே இப்போ தாத்தா அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு. அப்போ யாருக்கு வேண்டி கோயில் போட்டிட்டு இருக்கோம்? கர்மி பக்தன் கிடையாது, கர்மி. எல்லாமே ஒரு விதி வழிமுறைகள் இருக்கு. கர்மி என்ன பண்ணிட்டு இருக்கான், பேர் புகழ்ச்சி, இந்த ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது ஒரு இது போட்டுடலாம். பக்தி அதான் ரூபகோசம். இந்த நரோத்தம் தாஸ் டாக்கூர் என்ன சொல்லிட்டு இருக்காரு, இது சரியாக புரியல சொன்னார். திரும்பி மனித வாழ்க்கைக்கு வேண்டி முயற்சி பண்ணுறதல்ல. இந்த பிரிவில் எப்படி பக்தி பண்ணணும்னு சொன்னால், இனி கோலோக்க போகணும். இங்கே சுகத்தேடி இங்கே இது பண்ணி கர்மங்கள் பண்ணி பெரிய பெரிய யாகங்கள் பண்ணுறது, பெரிய பெரிய ப்ரோக்ராம் பண்ணுறது தவறு எதுவும் கிடையாது. அதுக்கு வேண்டி கலெக்ஷன் பண்ணுறது, நம்ம தினந்தோறும் பக்தியில் இடைஞ்சில் வருது, அப்படியெல்லாம் எல்லாம் ஸ்மூத்தாக நடக்கணும். 6 கோஸ்வாமிகள் கோயில் போட்டாங்க. எங்கே கலெக்ஷன் போனாங்களே, ரூப கோஸ்வாமி கலெக்ஷன் போனாங்க, சனாதன பிரபுபாத் சில பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமி டாக்கூர் 64 மடங்கள் போட்டார் கௌடி மடம். எங்கே போட்டாங்க, எப்படி போட்டாங்க, கொஞ்சம் நம்ம ஆச்சாரியர் பார்த்து தெரிஞ்சிருக்கணும்.
நம்ம இந்த பக்தி இல்லை கௌடிய வைஷ்ணவிசம் சாதாரண மக்கள் பண்ணுறது போல பண்ணும்போது அதுக்கு கர்மம் சொல்லிட்டு இருக்கு. கர்மி போல நம்ம கர்மி போல இருக்கக்கூடாது. நம்ம பண்ணுறது அதிசயம் போல இருக்கணும். மக்கள் பார்த்தா ஓ எப்படி பண்ணாங்க, எவ்வளோ கூட்டமாக இருக்குது அந்த கோயில், எவ்வளோ சூப்பராக பசு மாடுகள் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம 6 மாதம் பசு மாடு சேவை பண்ணுவோம், அதுக்கப்புறம் பசு மாடு காணாமல் போயாச்சு. அதுக்கப்புறம் இது என்ன பக்தி? ஞானி ஞானி பிரம்ம ஞானம், அகம் பிரம்மாஸ்மி, இந்த மாதிரி எல்லாம் கடவுளுங்களுக்கு தூரம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு. நம்ம யாருக்கு குறை பேசுறது வேண்டாம், நாம் யாருக்கு விரோதம் பண்ணுறது வேண்டாம். நமக்கு பிடிக்கல, ஐயா எனக்கு விட்டுடு. எங்கே இருக்கேன் தெரியுமா? நேற்று சாயங்காலம் 6 மணிக்கு கரண்ட் போனது, இப்போது காலம் 7 மணிக்கு வந்திருக்கு. வேர்க்குது சொன்னால் ட்ரெஸ் எல்லாம் ஃபுல்லு ஈரமாயாச்சு. இப்போ கூட இருட்டலே நரசிம்மருக்கு இது பண்ணது தனியா. நமக்கு ஏதோ பிடிக்கல போதும், பகவான் பக்தி விட மாட்டோம், தூரம் இருக்கு. நம்ம யாருக்கு விரோதம் பண்ணலாம், பக்தி இருந்தா போது. வேற தேவி தேவதைகளுக்கு பூஜை செய்வாங்க, அவங்களுக்கு தூரம் இருக்குது. ஏன் சொன்னா, முதலாவது காரணம் தேவி தேவத்தை பூஜை பண்ணுறதுக்கு இங்கே ஏதோ ஆசைகள் நிறைவேறணும். இங்கே ஆசை நிறைவேறது என்ன ஆக போகுது? ஒரு தேவி தேவத்தை உங்களை ஆசை நிறைவேற்றிட்டு இருக்காரு சொன்னால் அது ஒரு கடன் தான். இது பேங்க்கில் போய் லோன் வாங்கின போல, அந்த பேங்க் மேனேஜரோ கேஷியரோ உங்களுக்கு லோன் கொடுத்துட்ருக்கான், அவனுக்கு அப்பா பணமாக கொடுத்துட்டு இருக்கான், இல்லை கொண்டு போக சொல்லுவாங்க, இல்லை வட்டி சேர்ந்து திரும்பி கொடுக்கணும். அதே போல தான் எந்த தேவி தேவதைகள் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காரு சொன்னால் கிருஷ்ணர் மூலமாக தான் கொடுத்துட்டு இருக்காங்க, திருப்பி அது கொடுக்கணும். எவ்வளோ பேருக்கு இப்படி கொடுக்கறது வாங்கிறது. இன்னொன்று பெரிய ஒரு இது என்ன இருக்குது சொன்னால், இந்த வேறு தேவி தேவதைகளை பூஜை பண்ணுறவங்க அந்த தேவி தேவதைக்கு பகவானுக்கு சமம் நினைப்பா, நிறைவாட்டி அவருக்கு மேலே நினச்சிடுவான். இப்போ இவங்களும் ஒரு டைப்பு, இவங்களுக்கு பேர் வந்தது வைஷ்ணவ தந்திர சிலை புக்கில் பாஷண்டி இல்லை நாஸ்திகா. இவங்களுக்கு தூரம் இருக்கு. பகவான் விட்டு वासुदेवं परित्यज्य ये अन्य देवम उपासते स्वमातरम परित्यज्य स्वपचिम वंदते ईसा. ஸ்கந்த புராணம் சொல்லிட்டு இருக்கு, பகவான் வாசுதேவனுக்கு தியாகம் பண்ணி யார் வேற தேவி தேவதைகளை பூஜை பண்ணிட்டு இருக்கான், தன் தாயை விட்டுட்டு ஒரு நாய் சாப்பிடுறது பெண்ணு புகழ்ச்சி பண்ணிட்டு இருக்கான் சொல்லி. இப்படி நிறைய ஸ்லோகம் இருக்குது, நமக்கு வேண்டாம், பண்ணிட்டு இருக்காங்க, நல்லது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சொல்லிட்டு இருக்காரு, தர்ம கர்ம துக்க சோக ஜேபா ठाके अन्य योग சாடி பஜோ கிரிவரதாரி. தர்மம் விட்டு, தர்மத்தில் உள்ள பற்றுதல் விட்டு, கர்மத்தில் உள்ள பற்றுதல், துக்கம் சோகம் விட்டு, அந்யா யோகா வேறு என்ன யோகாக்கள் இருக்கு விட்டு, நம்ம கிரிவரதாரி யார் கோவர்தன மலை எடுத்தாரோ அந்த கிருஷ்ணருக்கு பக்தி பண்ணணும். இங்கே தர்மம் சொன்னால் என்ன? தர்மம் சொன்னால் இந்த என்ன வானப்பிரஸ்தம், இது சாரி பிராமணா சத்ரியா வைஷ்யா சூத்ரன் பிரம்மச்சாரி கிரகஸ்தன், என்னது வானப்பிரஸ்த சன்னியாசி, இதெல்லாம் இந்த தர்மம் பகவான் கிருஷ்ணர் கிளியராக பகவத்கீதையில் சொல்லியிருக்காரு. சர்வ தர்மான் பரித்தேஜ மாமேக்கம் சரணமஜ. இந்த எல்லா தர்மங்களும் நீ என்ன பண்ணியிருக்க, இதெல்லாம் விட்டு என் சரணம், என் சரணத்தில் மட்டும், என் ஓன்லி மீ. இப்படி பகவான்
ಉದ್ಧವರಿಗೆ ಕೂಡ ಇಂಥ ಮಾದರಿ விஷயங்கள் ஸ்ரீமத் பாகவதம் 11வது காண்டம் 11வது அத்தியாயம் 32வது ஸ்லோகத்தில் சொல்லிட்டு இருக்காரு, யார் என் பக்தி பண்ணிட்டு இருக்கான், வேதத்தில் உள்ள கட்டளைகள் கூட விட்டுட்டு பாவம் புண்ணியம் எல்லாம் விட்டு என் சரணத்தில் வந்திருக்கான் அந்த சாது. இன்னொரு இடத்துல சொல்லிட்டு இருக்காரு, யார் இந்த இல்லை நம்ம என்ன சொல்லிட்டு இருக்காரு, எதுவரை 11வது காண்டம் ஸ்ரீமத் பாகவதம் 20வது அத்தியாயம் 9வது ஸ்லோகம், எதுவரை கர்மத்தில் பற்றுதல் இருக்கு, எதுவரை புலன் திருப்திக்கு உள்ள ஆசை இருக்கு, எதுவரை என் கதா கேட்கறதுக்கு நம்பிக்கை ஸ்ரத்தா கிடையாது, அதுவரை பண்ணுங்க, கர்மங்கள் பண்ணுங்க, இது பண்ணுங்க, பற்றுதல் இருக்கு. தர்மம் கர்மம் பண்ணியே ஆகணும், ஓடி போக முடியாது. பற்றுதல் விட்டுட்டு எல்லாம் கிருஷ்ணார்ப்பணம் சொல்லி பண்ணுறது இது ஆயாச்சு. அதுக்கு மேலே சொல்லிவிட்டாரு, சோகம் துக்கம் விட்டு, துக்கம் சோகம் விட்டுட்டு. ஒரு பக்தனுக்கு துக்கம் இருக்கக்கூடாது. பக்தன் வாழ்க்கையில் என்ன நடக்குது எல்லாமே பகவான் கருணை சொல்லி அவன் வாழ்வான். யாருமே தனக்கு துக்கம் சோகம் சொல்லிட்டு இருக்கான், அவன் பக்தி பண்ண முடியாது. அந்த மாதிரி ஆளுக்கு தூரத்திலே நமஸ்காரம் பண்ணி ஓடி போயிடணும். 10-9 ஃபோன் எடுக்கவே மாட்டேன். இப்போ நான் ஃபோன் பேசலை அப்படி கிடையாது, நான் ஃபோன் பேசிகிட்டு இருக்கேன். எனக்கு ஃபோன் நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணலை. துக்கம் சோகம் அப்பா நமஸ்காரம். பக்தர் ஃபோனை எடுக்க மாட்டேன். புது ஆளுகளுக்கு ஏதோ பாவம் கேட்டுட்டு இருக்கா சொல்லி கொடுப்பேன். ஹரிகதா கேளுங்க. பக்தரு பேர் தான் பக்தர், கொஞ்சம் பேசுங்க தொடங்கிடுவான். குடும்ப பிரச்சனை, அந்த பிரச்சனை. ஓய் என்ன பக்தி பண்ணிட்டு இருக்கீங்க? அதுக்கு வேண்டி யார் கூட பேசுறதில்ல. எங்கே சொல்லிட்டு இருக்காரு நரோத்தமதாஸ் ಠಾಕೂರ್, ஒரு பக்தனிಗೆ துக்கம் சோகம் விட்டு பகவான் ஸ்ரீ ஸ்ரீ கிரிதாரி பக்தி பண்ணணும். கிரிதாரி சொன்னா கோவர்தன மலை தூக்கி விட்டார். अवश्य रक्षिवे कृष्णा विश्वास पालना. கிருஷ்ணன் எனக்கு கண்டிப்பாக காப்பாற்றுவான் அந்த நம்பிக்கை வச்சு பக்தி பண்ணுறது, இது சரணாகதிக்கு ஒரு அடையாளம். புது பக்தர் புது மக்கள் கூட கண்டிப்பாக ஒரு ஃபோன் கூட மிஸ் பண்ண மாட்டேன். என்ன அவங்க உண்மையாக கஷ்டத்தில் இருக்காங்க. 5 வருஷம் பக்தி பண்ணிட்டு இருக்கான், 10 வருஷம் ஜபம் பண்ணிட்டு இருக்கான். சரணம் சரணம் போதும். சோகம் துக்கம் பக்தி பண்ண முடியாது. ஹரி போல் தண்டத்னா.